தலைப்புச் செய்திகள். மெரினாவில் ராட்சத அலையில் சிக்கிய மகன் சுதர்சனை காப்பாற்ற முதல்வர் விஜய்க்கு தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். RSS பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய் என்று சொன்ன திருமாவளவன் இப்போது அந்த பிள்ளையை சீராட்டி தாலாட்டி வளர்த்தெடுக்கப் போயிருக்கிறாரா என கட்சிக்குள்ளேயே விமர்சனம் எழுந்துள்ளது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி வழங்க டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளுக்கு அருகாமையில் உள்ள உள்ளூர் வாகனங்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 19வது ரோஸ்கார் மேளா இலக்கை தாண்டி இதுவரை 12 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். ஆவடியை அடுத்த கோவில் பதாகை மேட்டுத் தெருவில் வசித்து வரும் கணேசன் தனது குடும்பத்தினருடன் நேற்று முன்தினம் மெரினா கடற்கரைக்கு சென்றார். அவரது மகன் சுதர்சன் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் மெரினா கண்ணகி சிலை பின்புறம் தனது தம்பி கமலேஷுடன் கடலில் இறங்கி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென தம்பி கமலேஷை ராட்சத அலை இழுத்துச் சென்றுள்ளது. உடனடியாக தம்பியை காப்பாற்றுவதற்காக சுதர்சன் கையை பிடித்து இழுத்துள்ளார். அப்போது தம்பி கரைக்கு வந்துவிட்ட நிலையில் சுதர்சன் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தந்தை கணேசன், தம்பி கமலேஷ் ஆகியோர் பதற்றமடைந்து கூச்சலிட்டுள்ளனர். கடல் அலையில் சிக்கி காணாமல் போன மாணவரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மாணவனின் தாய் நேற்று விஜய்க்கு தன்னை ஓட்டு போடச் சொல்லி வற்புறுத்திய மகன் தற்போது இல்லை எனவும் முதல்வர் விஜய் தனது மகனை காப்பாற்ற வேண்டும் என்றும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைமையிலான கூட்டணியை காப்பாற்றும் வலிமை தனக்கு இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் RSS பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய் என்று சொன்ன திருமாவளவன் இப்போது அந்த பிள்ளையை சீராட்டி தாலாட்டி வளர்த்தெடுக்கப் போயிருக்கிறாரா? இப்போது அம்பேத்கர், பெரியார் எல்லாம் எங்கே போனார்கள் என விசிக வட்டாரத்துக்குள்ளேயே விமர்சனம் கிளம்பியுள்ளது. இந்த விமர்சனம் குறித்து விசிக முக்கிய நிர்வாகிகளிடம் கேட்டபோது எப்போதுமே முடிவுகளை தெளிவாக எடுக்கும் திருமாவளவன் இந்த தேர்தலில் ரொம்பவே நிலை தடுமாறிவிட்டார் எனவும் திமுகவிடம் 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருந்தால் கூட தந்திருப்பார்கள், ஆனால் ஏனோ அதை அழுத்தி கேட்கும் நிலையில் அவர் இல்லை என தெரிவித்தனர். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டார். அதன்படி வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள், போக்குவரத்து முனையங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவுக்குள் செயல்படும் 255 டாஸ்மாக் கடைகளை மூடும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் மூடப்படும் கடைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணி ஏற்படுத்த வேண்டும் என பணியாளர்கள் சார்பில் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களை காலி பணியிடங்களின் அடிப்படையில் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளிலும் மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலகங்களிலும் டாஸ்மாக் கிடங்குகளிலும் பணியமர்த்த டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அனைத்து முதுநிலை மண்டல மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு அறிவிப்பின்படி மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்த பணியாளர்களை பணி மூப்பு அடிப்படையில் பட்டியல் தயார் செய்து அவர்களை மூடப்பட்ட கடைகளுக்கு அருகில் உள்ள மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் பணியமர்த்த வேண்டும் என கோரியிருக்கிறார். எஞ்சிய பணியாளர்களை கிடங்கு பணிகளிலும் மாவட்ட அலுவலக பணிகளிலும் பணி நிரவல் செய்ய வேண்டும். இவ்வாறு மேலாண் இயக்குநர் அனைத்து முதுநிலை மண்டல மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் 77 இடங்களில் சுங்கச்சாவடிகள் உள்ளன. இவற்றில் சென்னை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம், கோவை உள்ளிட்ட முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளில் 60 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 5% கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை சுற்றியுள்ள உள்ளூர் சிறிய ரக வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையை சுற்றி அதிக சுங்கச்சாவடிகள் உள்ளன. சுங்கச்சாவடிகள் அமைந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சலுகை அடிப்படையில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகின்றன. 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உட்பட்டு வசிக்கும் மக்களுக்கு சிறிய ரக வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணம் 340 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு சில சுங்கச்சாவடிகளில் 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 47 இடங்களில் 19வது ரோஸ்கார் மேளா நேற்று நடைபெற்றது. இதில் 51,000 பேருக்கு பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கினார்.
சென்னை ஐசிஎஃப் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, தெற்கு ரயில்வே, பரோடா வங்கி, அஞ்சல் துறை, பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அரசு பணிகளுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 65 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரே ஆண்டில் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை பிரதமர் மோடி வழங்கியிருந்தார். அதன்படி ஓராண்டில் இந்த இலக்கை தாண்டி மொத்தம் 12 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. 140 கோடி மக்கள் வாழும் இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற மற்றும் கட்டமைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என, இதனை ஒரு கடமையாக கருதி செயல்பட்டு 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு ரயில்வே துறை அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது. 2027ஆம் ஆண்டில் மும்பை, அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் சேவை பயன்பாட்டுக்கு வரும். சென்னை, பெங்களூரு அதிவிரைவு ரயில் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும். இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை ஐசிஎஃப் பொது மேலாளர் சுப்பாராவ், முதன்மை தலைமை பணியாளர் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.